ஃபுல்லாகவே இந்த சைடு ரப்பரு, இந்த சைடு ஃபுல்லாக மலை. அந்த பிள்ளைங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பியூட்டி ஆஃப் த நேச்சர் இன் கன்னியாகுமரி போட்டிருக்காங்க. 1300 AD இது வந்து கட்டினது. ஆனால் எல்லா இடத்துலையும் மீன் நம்மளை பார்த்தா ஓடும், இங்கே மட்டும் மீன் அப்படியே பக்கம் வருது. இங்கே ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பர்ஜன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடம் வந்து சிதறல் ஜெயின் டெம்பிள். இது வந்து ஒரு ஹைடன் பிளேஸு. ஸோ இது நிறைய பேர் அதிகமாக யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. கன்னியாகுமரி ட்ரிப்பு வரவங்களும் சரி, நிறைய பேர் கன்னியாகுமரி ஊர் மக்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்போ அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கொஞ்சம் பேர் தான் அது போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரோன் ஷாட்ஸோட உங்களுக்கு வீடியோ வரும். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கன்னியாகுமரி வர எல்லாருமே இந்த இடத்த வந்து கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாருங்கள். இது வந்து ஒரு ஹைடன் ஜெம் ஆஃப் கன்னியாகுமரினே சொல்லிக்கலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம மோட்டோ விளாங்க சந்திப்போம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இங்கே வந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால தான் ரெடி ஜாக்கெட்ஸ் எதுவுமே போடல. ஸோ இங்கே வேறு ஹீட்டு செமையாக இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம இனி போகிற வழியில் அப்படியே சிதறல் ஜெயின் டெம்பிள் போயிட்டுருக்கோம். அது வேறு லெவல் லொக்கேஷன். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் பாருங்கோ. கன்னியாகுமரியில் வந்து பீச் மட்டும் இல்லை பார்க்குறதுக்கு, எல்லா நேச்சுரல் ஏரியாவும் இருக்குது. அதுக்கு சிதறல் ஜெயின் டெம்பிள் நியர்பை வந்துட்டோம். 2.8 kilometers ஒன்லி. eagerly waiting to explore the area guys, seriously. மலைக்கோயில் போய் கொண்டிருக்கிறோம். நான் ஃபுல்லாகவே இந்த சைடு ரப்பரு, இந்த சைடு ஃபுல்லாக மலை. ஐ திங்க் பைக்கை வச்சுட்டு ஏறணும்னு நினைக்கிறேன். ஐஸ், இப்போ மலைக்கோயில் போயிட்டுருக்கோம். வழி அந்த கடையில் ஹெல்மெட்டு கொடுத்துருக்கோம். போயிட்டுருக்கோம் 2 பேர், நானே ஃப்ரெண்டு வேணாம் பிரகாஷ், தருமபுரி கார பைப்பில். கொஞ்சம் நேரமாகவே ஏறிட்டு இருக்கேன், முடியலை. கீழே அங்கே போகுது அது. இப்போ மினிமம் 1 கிலோமீட்டர் ஏறி வந்திருப்பேன். சத்தியம் முடியலாமே. அது கால் வேறு லெக் பெயின் இருக்கா. ஸோ ஏதோ பொழப்பு ஓடிட்டு இருக்கு கால் வச்சுக்கிட்டு. அந்த பிள்ளைங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்படிதான் ஃபஸ்ட்டு இங்கே வரதா. ஸோ எவ்வளோ தூரம்னு கூட தெரில. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 6 ரீச் ஆகுது. அங்கே தெரில, சம்திங் தான் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. சின்ன ஒரு பார்க் மாதிரி கட்டியிருக்காங்க. செமையாக இருக்காண்ணா. பாருங்க, வாவ், சிட்டி வியூ நல்லா இருக்குங்க. இப்போ என் ட்ரோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. ஸோ எப்போயாச்சும் முடிஞ்சால் தான் ட்ரோன் ஷாட்ஸ் எடுப்பேன். அந்த அளவு ஜஸ்ட் see the view guys. எல்லாமே கன்னியாகுமரி தான். அந்த சைடு, இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த பார்க்கு, அந்த வழியாக தான் டெம்பிள் போகணும் மேலே. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், மலையும் காடும் தான். இதுதான் கன்னியாகுமரியோட நேச்சர். பார்த்துக்கோங்க, பியூட்டி ஆஃப் த நேச்சர் இன் கன்னியாகுமரி. இங்கெல்லாம் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணலாம். பட் இப்போதைக்கு டென்ட் கையில் இல்லாத காரணத்தினால் டென்ட் போட இயலவில்லை. மேலே தான் டெம்பிள் இருக்குது, சிதறல் கோயில். அந்த சைடு டெம்பிள், இந்த சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு வித் நடுவில் ஒரு லேக்கு. இங்கே அங்கங்கே ஒவ்வொரு வீடு இருக்குது. கன்னியாகுமரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் வியூ. சரி கைஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா விளாக் எடுக்கிறேன். இதுதான் அந்த டெம்பிளோட என்ன சொல்கிறது டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதில் போட்டிருக்காங்க. 1300 AD இது வந்து கட்டினது. ஆனால் இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த டெம்பிளை ஃபுல்லாகவே. வாங்க நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த பாறைக்கு தான் போயிருந்தோம். அங்கே எழுந்து இறங்கி திரும்ப அந்த டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே தெரியுது கொஞ்சம் டெம்பிள். இங்கே சத்தியமாக முடியலை, ஆனால் செம டயர்ட் ஆகிடுச்சு. ஆனால் வெயில் வேறு இருக்குங்க பாருங்கள். பேக்கில் வர ரொம்ப சோர்ந்து போயிட்டாப்புல, அவனாலையும் முடியவில்லை. திரும்ப டெம்பிள் வந்து அந்த சைடு போனோம். நான் திரும்ப இங்கே வியூ பாயிண்ட் பார்க்க வந்தேன். இங்கே வியூ பாருங்கள். காய்ஸ், இதோட நம்ம ட்ரோன் ஷாட்ஸ் பார்க்கலாம். 3, 2, 1. கோயில் மேலே இருக்குது. இங்கே ஒரு வாசல் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க இந்த இடத்துல. ஷோ உள்ளாடி போயினா சும்மா என்ன இருக்குன்னெல்லாம் தெரில. உள்ளாடி தான் வந்துட்டு இருக்கேன். அதில் படி போகுது. கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போயிட்டு வந்து பார்த்தாலும் கீழே ஒரு வியூ தெரியுது. அந்த டெம்பிளை பழைய காலத்தில் செதுக்குனது இருக்கு பாருங்க. எல்லாமே வேறு லெவலில் இருக்கா. எல்லாமே செதுக்கி செமையாக வச்சுருக்காங்க. மேலே வரைக்கும் செதுக்கியிருக்காங்க கல்லையே. ஆனால் இதெல்லாம் இப்போ ரினோவேட் பண்ணது ரீசெண்டாக. அந்த ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து செம வியூ.
அந்த வழியாக கீழே இறங்கி வந்தேன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு கேவ் இருக்குது. ஒரு சாமி வச்சுக்கிறாங்க இங்கே உள்ளாடி. இதுதான் இஸ் த டெம்பிள். டெம்பிள் உள்ளாடி வந்து வீடியோ அலோட், பட் செம்மையாக இருக்கு உள்ளாடி இன்டீரியர் வேற லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா குளம், அப்படியே வியூ. எல்லா இடத்துலையும் மீன் நம்மளை பார்த்தா ஓடும், இங்கே மட்டும் மீன் அப்படியே பக்கம் வருது. இங்கே உள்ள நிறைய மீன் இருக்குது, காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், மீன் ஃபுல்லாக ஓடுது. ஒர்த் ஃபார் விசிட்டிங் காய்ஸ். இனி அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்ப போகிறோம் 2 பேருமே. அடுத்த லொக்கேஷன் போகிறோம். மேக்ஸிமம் அடுத்த லொக்கேஷன் வந்து அடுத்த vlogல வரும். லெட்ஸ் see, வெயிட்டிங் ஃபார் த vlog காய்ஸ். இடம் ஃபுல்லாகவே ஆர்கியாலஜிக்கல் சர்வே அந்த அவங்க கீழே வருது. கீழே போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், கீழே போயிட்டு பைக்கில் ஏறி அப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். பாய் பாய். இங்கே வேறு எதுவுமே காமிக்கிறதுக்கு புதுசாக எதுவும் இல்லை. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். see you, bye bye, see you.